வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்காக காத்திருக்கும் உங்களை இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே வாழ்த்துகிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் வரை கற்றுக்கொண்டோம். இன்று நாம் 39ஆம் வசனம் முதல் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொள்ளப் போவது என்ன? பல ஜாதியான மனுஷர் என்பது யாரை குறிக்கிறது? பஸ்கா எப்படி புசிக்கப்பட வேண்டும்? வாக்குத்தத்த பூமிக்குள் இஸ்ரவேலர்கள் கடந்து செல்ல எத்தனை ஆண்டுகளானது? யோசேப்பிற்கு கொடுத்த ஆணையை இஸ்ரவேலர்கள் எவ்வாறு நிறைவேற்றினார்கள்? யோசேப்பின் நம்பிக்கை என்னவாக இருந்திருக்கும்? தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எவ்வாறு பகலிலும் இரவிலும் பாதுகாப்பாக இருந்தார்? தொடர்ந்து நிகழ்ச்சியினை கேளுங்கள், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வேத வசனங்களுக்காக காத்திருக்கிற உங்களுக்காக கர்த்தரை துதிக்கிறோம். அதிகாலையிலேயே எழும்பி ஜெபத்தோடும் கருத்துடனும் காத்திருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு வந்த சம்பவங்களை குறித்து நாம் சிந்தித்து வருகிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் வரை வாசித்தோம். சங்கார தூதன் அனுப்பப்பட்ட அன்று ராத்திரியிலே இஸ்ரவேல் ஜனங்கள் ஆடு மாடுகளோடும் பிள்ளைகளோடும் புறப்பட்டார்கள். மட்டுமல்ல, எகிப்தியரிடத்திலே வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டு வாங்கினார்கள். கர்த்தர் எகிப்தியரின் கண்களிலே இவர்களுக்கு தயவு கிடைக்கும்படியாய் செய்தார். எனவே கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள். இவ்விதமாய் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள் என்று வாசிக்கிறோம். அதாவது, கடந்த பல ஆண்டு காலமாக கடினமாய் உழைத்ததற்கான ஊதியத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. எல்லாவற்றையும் சேர்த்து இப்பொழுது பெற்றுக்கொண்டவர்களாக புறப்படுகிறார்கள். அப்படி செல்லும் பொழுது அங்கே பல ஜாதியான ஜனங்களும் அநேகர் போனார்கள் என்று வாசித்தோம். இந்த பல ஜாதியான மனுஷர் என்று சொல்லப்படுகிறது யார் என்றால், யூதர்களுக்கும் எகிப்தியர்களுக்கும் இடையிலே நடைபெற்ற கலப்பு திருமணத்தினாலே உண்டான சந்ததியார். ஆனால் இவர்கள்தான் பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணமாய் இருந்தார்கள் என்பதை நாம் பின்னாலே பார்க்க போகிறோம். சரி, பாருங்கள், யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 39 முதல் 42ஆம் வசனம் வரை. எகிப்திலிருந்து அவர்கள் கொண்டு வந்த பிசைந்த மாவை புளிப்பில்லா அப்பங்களாக சுட்டார்கள். அவர்கள் எகிப்தில் தரிக்கக்கூடாமல் துரத்திவிடப்பட்டதினால் அது புளியாதிருந்தது. அவர்கள் தங்களுக்கு வழிக்கென்று ஒன்றும் ஆயத்தம் பண்ணவில்லை. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலே குடியிருந்த காலம் 430 வருஷம். 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது. கர்த்தர் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் இது அவருக்கென்று முக்கியமாய் ஆசரிக்கத்தக்க ராத்திரியாயிற்று. இஸ்ரவேல் சந்ததியார் எல்லாரும் தங்கள் தலைமுறை தோறும் கர்த்தருக்கு முக்கியமாய் ஆசரிக்க வேண்டிய ராத்திரி இதுவே. இங்கே நாம் வாசிக்கிறது போல பஸ்கா ஆசரிப்பு இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்தபொழுது ஆரம்பமானது. ராஜாதி ராஜா இந்த உலகத்திலே வந்து 1000 வருட அரசாட்சியை இந்த உலகத்திலே ஸ்தாபிக்கும் நாள் வரை அவர்கள் கர்த்தர் தங்களுடைய வாழ்க்கையிலே செய்த இந்த மகத்துவமான விடுதலையை ஒரு காலம் மறந்துவிடக்கூடாது என்பதற்காக தேவனே இதை நியமித்தார். 430 வருடங்கள் அடிமைகளாயிருந்த இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் மீட்டு வெளியே கொண்டு வந்தார். 43 முதல் 46ஆம் வசனம் வரை பார்ப்போம் என்றால், இந்த பஸ்கா எப்படி புசிக்கப்பட வேண்டும் என்பதை குறித்து விவரமாக மோசே மூலமாய் கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். சரி, வசனங்கள் 47, 48 பாருங்கள். இஸ்ரவேல் சபையார் எல்லாரும் அதை ஆசரிக்க கடவர்கள். அந்நியன் ஒருவன் உன்னிடத்திலே தங்கி கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்க வேண்டுமென்று இருந்தால் அவனை சேர்ந்த ஆண் பிள்ளைகள் யாவரும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். பின்பு அவன் சேர்ந்து அதை ஆசரிக்க வேண்டும். அவன் சுதேசியைப் போல் இருப்பான். விருத்த சேதனம் இல்லாத ஒருவனும் அதில் புசிக்க வேண்டாம். கவனித்தீர்களா? விசுவாசத்தின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களோடு தங்களை ஒன்றுபடுத்திக் கொள்கிற மனிதர்கள் மட்டுமே இந்த பஸ்காவை புசிக்கலாம். இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட கர்த்தரை விசுவாசித்து அவரை பின்பற்றுகிற எந்த புறஜாதியான மனுஷனும் விசுவாசத்தின் வெளியரங்கமான கிரியையாகிய விருத்த சேதனத்தை பெற்று இந்த பந்தியிலே அவன் பங்கு பெறலாம். பாருங்கள், வசனங்கள் 49 முதல் 51 வரை. சுதேசிக்கும் உங்களிடத்தில் தங்கும் பரதேசிக்கும் ஒரே பிரமாணம் இருக்க கடவது என்றார். அப்படியே இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் செய்தார்கள். கர்த்தர் மோசேக்கும் ஆரோனுக்கும் கட்டளையிட்டபடியே செய்தார்கள். அன்றைய தினமே கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை அணி அணியாய் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினார். ஆம் பிரியமானவர்களே, இங்கே நாம் வாசிக்கிறபடி அன்றைய தினமே கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை அணி அணியாய் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார்.
திரள் கூட்டமாக கர்த்தரை விசுவாசித்தவர்களாக, கர்த்தரின் வல்லமையை எகிப்திலே பார்த்தவர்களாக புறப்படுகிறார்கள். இந்த இஸ்ரவேலருடைய பிரயாணத்தை இன்று வாழும் நம்முடைய வாழ்க்கையிலே உள்ள கிறிஸ்தவ ஜீவியத்திற்கு மிக அதிகமாக நாம் ஒப்பிடலாம். இவர்களுடைய பிரயாணத்திலே நடைபெறுகிற சம்பவங்கள் ஒவ்வொன்றின் மூலமாகவும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கான சத்தியங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். இப்பொழுது நாம் 13ஆம் அதிகாரத்திற்குள்ளே கடந்து செல்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டு போகும்பொழுது சிவந்த சமுத்திரத்திற்கு நேராக அவர்கள் போய்க் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை பாருங்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரருக்குள் மனிதரிலும் மிருக ஜீவன்களிலும் கற்பந்திறந்து பிறக்கிற முதற்பேர் அனைத்தையும் எனக்கு பரிசுத்தப்படுத்து, அது என்னுடையது என்றார். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, நீங்கள் அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட்ட இந்த நாளை நினையுங்கள். கர்த்தர் பலத்த கையினால் உங்களை அவ்விடத்திலிருந்து புறப்பட பண்ணினார். ஆகையால் நீங்கள் புளித்த அப்பம் புசிக்க வேண்டாம். எகிப்தியர்களின் தலைப்பிள்ளைகள் மரித்தது. எகிப்து மக்கள் தாங்கள் வழிபட்ட தெய்வங்களுக்காக தங்கள் தலைப்பிள்ளைகளை ஒப்பு கொடுத்திருந்தார்கள். இங்கே நாம் வாசிக்கிறது போல கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளேயும் அவருடைய மிருக ஜீவன்களுக்குள்ளேயும் கற்பம் திறந்து பிறக்கிற முதல் பேர் அனைத்தையும் எனக்கு பரிசுத்தப்படுத்து, எனக்கென்று பிரித்து வை, அது என்னுடையது என்று சொல்கிறார். அருமையான சகோதரனை சகோதரியே, இன்றைக்கும் விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலிருந்தும் முதலாவதான காரியத்தை கர்த்தர் தமக்காக விரும்புகிறார். ஆனால் இந்த அநேக கிறிஸ்தவர்கள் கர்த்தருக்கு முதல் இடம் கொடுக்கிறதில்லை. நம்முடைய சிறந்ததை நாம் கர்த்தருக்காக கொடுக்க வேண்டும். எல்லா காரியங்களிலேயும் முதலாவதாக கர்த்தருக்கு நாம் கொடுக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே அவருக்குத்தான் முதலிடம். ஆனால் இன்று சில விசுவாசிகள் கர்த்தருக்கு கடைசியான இடத்தை கொடுத்துவிட்டு பிரச்சனைகளிலே மாட்டிக்கொள்கிறார்கள். அனைவருடைய வாழ்க்கையிலே நமக்கு நேரம் இருக்குமென்றால் அப்பொழுது கர்த்தருக்காக அந்த நேரத்தை கொடுக்க விரும்புகிறோம். ஆனால் நாம் அதிகமான நேரத்தை நமக்கு சொந்தமான காரியங்களிலேயும் நமக்கு விருப்பமான காரியங்களுக்கும் நம்மை சந்தோஷப்படுத்தும் காரியங்களுக்காகவே செலவு செய்கிறோம். கடைசியாக வேறு வழியே இல்லாமல் மீதி இருக்கிற நேரத்தை கர்த்தருக்காக கொடுக்க விரும்புகிறோம். அருமையான சகோதரனை சகோதரியே, ஒருவேளை தற்செயலாக இந்த நாளிலே நீங்கள் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தையை வாசிப்பதற்கும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கும் ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே உங்களுடைய வாழ்க்கையிலே நேரத்தை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் என்றால் அது உங்களுக்கு ஆசீர்வாதமானதாக இருக்கும். நேரம் இருந்தால் வேத வாசிப்பு, நேரம் இருந்தால் ஜெபம் என்பது அல்ல. எவ்வளவு அதிகமான பணிகள் இருந்தாலும் முதலாவது கர்த்தருடைய பாதத்திலே நம்முடைய நேரத்தை செலவு செய்து பின்னர் நம்முடைய பணிகளுக்குள்ளே கடந்து செல்வதே சிறந்தது. அருமையான சகோதரனை சகோதரியே, வில்லியம் விரிங்லே என்ற மனிதர்தான் பெரிய சூயிங்கம் கம்பெனியை வைத்திருந்தவர். இவர் ஒரு விசுவாசி. ஒரு முறை ரயிலிலே அவர் பயணம் செய்த பொழுது தன்னோடு இருந்த மற்றொரு சகோதரனிடத்திலே தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொண்டிருந்தார். அவர் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே சம்பாதிக்கும் எல்லா காரியங்களிலேயும் 10% முதலாவதாகவே கர்த்தருக்கு கொடுத்து விடுவேன் என்று கூறினாராம். கடைசியாக கிடைக்கும் 10 அல்ல, முதலாவது கொடுக்கும் பழக்கம். கர்த்தர் அவரை ஆசீர்வதித்து அவரை பெருக பண்ணியது ஆச்சரியமான ஒன்றுதான். அருமையானவர்களே, உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை, பொருட்கள் தொடர்பான ஆசீர்வாதத்தை குறித்து கர்த்தர் வாக்கு பண்ணுகிறதில்லை. ஆனால் அவரை முதலாவதாக வைக்கும் குடும்பங்களிலே கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் மறுக்கப்பட முடியாது, மறைக்கப்பட முடியாது. பல்லாண்டுகளாக அடிமைகளாக பணி செய்த எகிப்து தேசத்தை விட்டு இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியே வருகிறார்கள். அப்படி வந்தவுடனேயே முதலாவதாக அவர்களிடத்திலே கர்த்தர் கேட்பது அவர்களுடைய மூத்த பிள்ளைகளைத்தான். ஒருவேளை இஸ்ரவேல் ஜனங்களிலே சிலர் இதை குறித்து முறுமுறுத்திருக்கலாம். இப்பொழுதுதான் எங்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்தீர், உடனடியாகவே எங்களுடைய தலையீற்றுகளை எல்லாம் நீர் கேட்கிறீரே என்று யோசித்திருக்கலாம். நிகழ்ச்சியை கேட்கிற அருமையான சகோதரனை சகோதரியே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் எனக்காகவும் உங்களுக்காகவும் அதையே செய்கிறார். நம்மை பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு எடுக்கிறார், விடுதலை செய்கிறார், சுயாதீனமானவர்களாக மாற்றுகிறார். யோவான் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் கூறுவது என்ன? நம்மை நாம் முழுமையாக அவருக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். நீங்கள் ஒருவேளை சொல்லலாம், நான் விடுதலை பெற்றவனாய் இருக்கிறேன் என்று சொல்லலாம். நீங்கள் உண்மையாகவே விடுதலை பெற்றவர்களாக இருக்கிறீர்களா? நீங்கள் ஒரு விலைக்கரையும் செலுத்தி விடுதலை செய்யப்பட்டிருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம்தான் அந்த விலைக்கரையம்.
அருமையானவர்களே, நீங்களாகவே முன்வந்து உங்களை அவருக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் வாழ்க்கையிலே எல்லா காரியங்களிலேயும் அவரை முதன்மையாக வைப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையிலேயும் ஆசீர்வாதம் நிச்சயமாக உண்டு. சரி, வசனம் 5 பாருங்கள். ஆகையால் கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டதும் பாலும் தேனும் ஓடுகிறதுமான தேசமாகிய கானானியர், ஏத்தியர், எமோரியர், ஏவியர், எபூசியர் என்பவர்களுடைய தேசத்துக்கு உன்னை வரப்பண்ணும் காலத்தில் நீ இந்த மாதத்திலே இந்த ஆராதனையை செய்வாயாக. வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் ஒவ்வொரு ஆண்டும் பஸ்கா பண்டிகையையும் ஆசரிக்க வேண்டும், புளிப்பில்லாத அப்ப பண்டிகையையும் ஆசரிக்க வேண்டும். வசனங்கள் 6, 7. புளிப்பில்லா அப்பத்தை 7 நாளளவும் புசிக்க கடவாய். 7ஆம் நாளிலே கர்த்தருக்கு பண்டிகை ஆசரிக்கப்படுவதாக. அந்த 7 நாளும் புளிப்பில்லா அப்பம் புசிக்க வேண்டும். புளிப்புள்ள அப்பம் உன்னிடத்திலே காணப்பட வேண்டாம். உன் எல்லைக்குள் எங்கும் புளித்த மாவும் உன்னிடத்தில் காணப்பட வேண்டாம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு புறப்பட்ட பொழுது ஏற்கனவே தங்களிடத்திலிருந்த புளித்த மாவையெல்லாம் எடுத்துக்கொண்டுதான் அவர்கள் புறப்பட்டார்கள். ஆனால் கர்த்தர் தெளிவாக சொல்கிறார், 2 நாளும் புளிப்பில்லாத அப்பம் புசிக்க வேண்டும். புளிப்பில்லாத அப்பம் எல்கைக்குள்ளே காணப்படக்கூடாது என்கிறார். வசனம் 8 என்ன சொல்கிறது? அந்நாளில் நீ உன் புத்திரனை நோக்கி, நான் எகிப்திலிருந்து புறப்படுகையில் கர்த்தர் எனக்கு செய்ததற்காக இப்படி நடப்பிக்கப்படுகிறது என்று சொல். இங்கே கர்த்தர் சொல்வது என்னவென்றால், இந்த ஆசரிப்பானது சந்ததி சந்ததியாய் தொடர வேண்டும். அது மட்டுமல்ல, ஏன் இப்படியெல்லாம் செய்யப்படுகிறது என்பதை பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும். இவ்வாறு செய்யும் பொழுது சந்ததி சந்ததியாக கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து மீட்டு ரட்சித்து கொண்டு வந்ததை அவர்கள் அறிந்தவர்களாய் வாழ்வார்கள். இப்பொழுது வசனங்கள் 9 முதல் 12 வரை பாருங்கள். கர்த்தரின் நியாயப்பிரமாணம் உன் வாயில் இருக்கும்படிக்கு இது உன் கையிலே ஒரு அடையாளமாகவும் உன் கண்களின் நடுவே நினைப்பூட்டுதலாகவும் இருக்க கடவது. பலத்த கையினால் கர்த்தர் உன்னை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். ஆகையால் நீ வருஷந்தோறும் குறித்த காலத்தில் இந்த நியமத்தை ஆசரித்து வருவாயாக. மேலும் கர்த்தர் உனக்கும் உன் பிதாக்களுக்கும் ஆணையிட்டபடியே உன்னை கானானியரின் தேசத்திலே வரப்பண்ணி அதை உனக்கு கொடுக்கும்போது கற்பந்திறந்து பிறக்கும் அனைத்தையும் உனக்கு இருக்கும் மிருக ஜீவன்களின் தலையீற்றனைத்தையும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பாயாக. அவைகளிலுள்ள ஆண்கள் கர்த்தருடையவைகள். கவனித்தீர்களா? கற்பம் திறந்து பிறக்கும் அனைத்தையும், உனக்கு இருக்கும் மிருக ஜீவன்களின் தலையீட்டு அனைத்தையும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அவைகளில் உள்ள ஆண்கள் கர்த்தருடையவைகள். சரி, வசனம் 13. கழுதையின் தலையீற்றை எல்லாம் ஒரு ஆட்டுக்குட்டியால் மீட்டு கொள்வாயாக. மீட்காவிட்டால் அதன் கழுத்தை முறித்து போடு. உன் பிள்ளைகளில் முதற்பேரான சகல நர ஜீவனையும் மீட்டு கொள்வாயாக. பாருங்கள், கழுதையின் தலையீற்றை ஆட்டுக்குட்டியாலே மீட்டுக்கொள்ள வேண்டும். கழுதையை தனக்கு காணிக்கையாக அவர் ஏற்றுக்கொள்கிறதில்லை. அவருக்கு அதற்கு பதிலாக ஒரு ஆட்டுக்குட்டி கொடுக்கப்பட வேண்டும். பின்னாலே நாம் பார்க்க போவது போல கற்பம் திறந்து பிறக்கும் ஆண் பிள்ளையும் வெள்ளியினாலே மீட்டுக்கொள்ளப்பட வேண்டும். வசனங்கள் 14, 15 பாருங்கள். பிற்காலத்தில் உன் குமாரன் இது என்ன என்று உன்னை கேட்டால் நீ அவனை நோக்கி, கர்த்தர் எங்களை பலத்த கையினால் அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். எங்களை விடாதபடிக்கு பார்வோன் கடினப்பட்டிருக்கும்போது கர்த்தர் எகிப்து தேசத்தில் மனிதரின் தலைப்பிள்ளைகள் முதல் மிருக ஜீவன்களின் தலையீட்டுகள் வரைக்கும் உண்டாயிருந்த முதற்பேறுகள் யாவையும் கொன்று போட்டார். ஆகையால் கற்பந்திறந்து பிறக்கும் ஆணை எல்லாம் நான் கர்த்தருக்கு பலியிட்டு என் பிள்ளைகளில் முதற்பேர் அனைத்தையும் மீட்டுக் கொள்ளுகிறேன். கவனித்தீர்களா? இந்த மீட்டுக்கொள்ளுதல் எல்லாவற்றையும் கர்த்தர் ஏன் செய்கிறார்? அவர் தன்னுடைய ஜனங்களாகிய இஸ்ரவேலை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு எடுத்தார். முதலாவது பிறக்கும் ஆண் பிள்ளைகள் வெள்ளியினாலே மீட்டு எடுக்கப்பட வேண்டும். 1 பேதுரு 1 18, 19 நாம் பார்ப்போம் என்றால், உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையினின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. இப்பொழுது யாத்ராம் 13 17 கவனிப்போம். பார்வோன் ஜனங்களை போகவிட்ட பின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி
பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல் இப்பொழுதுதான் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்திருக்கிறார்கள். இப்பொழுது யுத்தம் செய்வதற்கு அவர்கள் ஆயத்தமானவர்களாக இல்லை. தேவன் அவர்களுக்கு கொடுத்த தேசத்திற்கு போவதற்கான குறுக்கு வழி கடற்கரை வழியாகத்தான் செல்கிறது. 1967 ஆண்டிலே பாலஸ்தீனத்திலே 6 நாள் யுத்தம் நடைபெற்றது. இஸ்ரவேலர்கள் கடற்கரை ஓரமாய் சென்று அந்த வழியாகவே எகிப்தியர்களை வெளியேற்றினார்கள். ஆனால் எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே, அந்நாட்களிலே எகிப்தை விட்டு வெளியே வந்த இஸ்ரவேலர்கள் யுத்தம் செய்வதற்கான எந்த ஆயுதமும் இல்லாதவர்களாய் இருந்தார்கள். எனவே தேவன் அவர்களை கிருபையாக வனாந்தரத்தின் வழியாக எடுத்துச் செல்கிறார். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமிக்கு அது ஒரு சுற்றுப்பாதை தான். ஆனாலும் அவர்கள் யாருடனும் யுத்தம் செய்ய தேவையில்லை. தேசத்திற்குள்ளே நுழையும் வரை எந்த எதிரியையும் சந்திக்க தேவையில்லை. வாக்குத்தத்த பூமிக்குள்ளே கடந்து செல்வதற்கு 40 ஆண்டுகள் எடுத்தது. இந்த காலகட்டத்திற்குள்ளாக அவர்களுக்கென்று ஒரு படையை தயாரித்து ஆயுதங்களோடு ஆயத்தமானார்கள். ஒருவேளை சிலர் சொல்லலாம், தேவன் சில அற்புதங்கள் மூலமாகவே அவர்களை விடுதலை செய்திருக்கலாமே என்று கேட்கலாம். அது உண்மைதான். ஆனாலும் இப்படிப்பட்ட எண்ணம் ஒரு தவறான எண்ணம். சில கிறிஸ்தவர்கள் நினைக்கிறார்கள், கடவுள் ஏன் ஒவ்வொரு நிமிஷமும் எனக்காக அற்புதங்களை செய்து கொண்டே இருக்கக்கூடாது என்று நினைக்கிறார்கள். அவர்கள் பிரச்சனையில் இருந்தாலோ வியாதியிலே இருந்தாலோ கடவுள் தலையிட்டு சரி பண்ண அவரை கட்டளையிடும் அளவிற்கு துணிகிறார்கள். தங்களுக்கு அதற்கான உரிமை இருக்கிறது என்று நினைக்கிறார்கள். அருமையானவர்களே, அவரால் முடியுமா முடியாதா என்பது கேள்வி அல்ல. அவரால் எல்லாம் கூடும். கேள்வி என்ன தெரியுமா? அதை எப்படி செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறாரோ அப்படித்தான் செயல்படுத்த வேண்டும். ஏனென்றால் அவர் ஒரு மாஸ்டர் பிளான், அதாவது ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். எப்பொழுது தேவையோ அப்பொழுது நிச்சயமாக கர்த்தர் அவர்களுக்காக ஒரு அற்புதம் செய்வார். ஆனால் எதற்காக என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய சித்தத்தை செய்வதற்காகத்தான் அதை செய்வார். பெலிஸ்திய தேசம் வழியாக இஸ்ரவேலர்கள் கடந்து வந்திருப்பார்கள் என்றால் பெலிஸ்தியர்கள் அவர்கள் மேலே யுத்தம் செய்தாலும் கர்த்தர் அவர்களை விடுவித்திருப்பார். எப்பொழுதெல்லாம் தேவையோ அப்பொழுது அற்புதங்களை செய்ய அவர் ஆயத்தமாயிருக்கிறார். ஆனால் அவருடைய சித்தத்தை அது நிறைவேற்றும் என்றால்தான் அதை அவர் செய்வார். யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் பாருங்கள். சிவந்த சமுத்திரத்தின் வனாந்தர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து அணி அணியாய் புறப்பட்டு போனார்கள். பிரியமானவர்களே, இந்த வசனத்திலே நாம் பார்க்கிற அணி அணியாய் என்கிற வார்த்தை ஆர்வம் தரக்கூடிய ஒரு வார்த்தை. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியே வரும்பொழுது ஒழுங்கும் கிரமமுமாய் வரிசை வரிசையாக புறப்பட்டு வந்திருக்கிறார்கள். ஏதோ வேலை நிறுத்தம் செய்ய போகிற கட்டுக்கடங்காத ஒரு கூட்டம் போல அல்ல, மிகவும் ஒழுங்காக வரிசை வரிசையாக அணி அணியாக புறப்பட்டார்கள். அவர்களுக்கு யுத்த வீரர்கள் எல்லாம் இல்லை. ஆனாலும் 5 பேராக வந்தார்கள் என்று ஒரு வேத பண்டிதர் சொல்கிறார். சரி, வசனம் 19 பாருங்கள். மோசே தன்னோடே கூட யோசேப்பின் எலும்புகளை எடுத்துக்கொண்டு போனான். தேவன் நிச்சயமாய் உங்களை சந்திப்பார். அப்பொழுது உங்களோடே கூட என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போங்கள் என்று யோசேப்பு சொல்லி இஸ்ரவேல் புத்திரரை உறுதியாய் ஆணையிடும்படி செய்திருந்தான். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு சென்றபொழுது மோசே யோசேப்பின் எலும்புகளையும் எடுத்துக்கொண்டுதான் சென்றார். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறது போல யோசேப்பு தன்னுடைய சகோதரரை பார்த்து, நான் மரணமடையப் போகிறேன், ஆனாலும் தேவன் உங்களை நிச்சயமாய் சந்தித்து நீங்கள் இந்த தேசத்தை விட்டு தாம் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்திருக்கிற தேசத்திற்கு போக பண்ணுவார் என்று சொன்னதுமன்றி, தேவன் உங்களை சந்திக்கும் போது என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போவீர்களாக என்றும் சொல்லி யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் ஆணையிடுவித்துக் கொண்டான். இந்த வார்த்தைகளை சொல்லி எத்தனையோ ஆண்டுகள் கடந்து சென்றாலும் இப்பொழுது அதற்கான நேரம் வந்துவிட்டது. யோசேப்பு மரித்த பொழுது தேசம் போற்றும் ஒரு வீரனாயிருந்தான். எனவே எகிப்திலேயே அவன் புதைக்கப்பட வேண்டியதாயிற்று. மட்டுமல்ல, பின்னான காலங்களிலே யோசேப்பை அறியாத ஒருவன் பார்வோனாக வந்தான். இப்பொழுது யோசேப்பு தேசம் போற்றும் ஒரு வீரன் அல்ல. இந்த காலகட்டத்தில் எந்த எதிர்ப்பும் இல்லாமல் எகிப்து தேசத்திலிருந்து அவனுடைய எலும்புகளை எடுத்து சென்றிருக்கலாம். யோசேப்பு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமியிலே தனது எலும்புகள் புதைக்கப்பட வேண்டும் என்று விரும்பினான். சரி, ஏன் அவ்வாறு அவன் புதைக்கப்பட விரும்பினான்? யோசேப்பு தான் உயிரோடு ஒரு நாள் எழும்பி பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுவான் என்ற எண்ணம் இருந்திருக்கும் என்றால் அவன் எகிப்திலே புதைக்கப்பட்டால் என்ன, இஸ்ரவேல் தேசத்திலே புதைக்கப்பட்டால் என்ன? என்ன வித்தியாசம்? எதுவும் இல்லை. அருமையானவர்களே, உண்மை என்னவென்றால்
அவன் பரலோகத்திற்கு போவதை குறித்த எந்த ஒரு எதிர்பார்ப்பும் உடையவனாய் வாழவில்லை. அவன் உயிரோடு எழுப்பப்பட்டு தன்னுடைய ஜனங்களோடு கூட இந்த உலகத்திலே 1000 வருட அரசாட்சியை எதிர்பார்த்திருந்தான். அதைத் தொடர்ந்து நித்தியத்தை அவன் எதிர்பார்ப்பான். இதுவே அவர்களுக்கு மோட்சமாகும். இதுதான் யோசேப்பின் நம்பிக்கை, இதுதான் மோசேயின் நம்பிக்கை. இந்த நம்பிக்கையிலே தான் மோசேயும் யோசேப்பின் எலும்புகளை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமிக்கு எடுத்துச் செல்கிறார். சரி, வசனங்கள் 20 முதல் 22 வரை பாருங்கள். அவர்கள் சுக்கோத்திலிருந்து பிரயாணப்பட்டு வனாந்தரத்தின் ஓரமாய் ஏத்தாமிலே பாளையம் இறங்கினார்கள். அவர்கள் இரவும் பகலும் வழிநடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை. அருமையானவர்களே, இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் மிகவும் வெப்பமான அந்த பாலைவனத்தின் வழியாக செல்லும்படியாய் புறப்பட்டு போகிறார்கள். இவ்வாறு வெயிலிலே அவர்கள் பிரயாணப்பட்டு போனாலும் அவர்கள் தோள்களிலே எந்த வியாதியும் வரவில்லை. காரணம் என்ன தெரியுமா? பகலிலே தேவன் அவர்களுக்கு மேக ஸ்தம்பத்தை கொடுத்தார். இந்த தேசமானது, இந்த ஜனக்கூட்டமானது வேறு எந்த தேசத்திற்கும் கிடைக்கப்பெறாத ஒன்றை பெற்றவர்களாய் இருந்தார்கள். ஆம், அதுதான் மகிமை. தேவனுடைய பிரசன்னம் அவர்கள் மத்தியிலே காணப்படக்கூடியதாய் இருந்தது. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் தன்னுடைய இனத்தை குறித்து சொல்லும் பொழுது ரோமர் 9:4 அவர்கள் இஸ்ரவேலரே, புத்திர சுவிகாரமும் மகிமையும் உடன்படிக்கைகளும் நியாயப்பிரமாணமும் தேவாராதனையும் வாக்குத்தத்தங்களும் அவர்களுடையவைகளே என்று சொல்லுகிறார். கவனித்தீர்களா? அவர்களிடத்திலே மகிமை காணப்பட்டது. அதாவது தேவன் அங்கே பிரசன்னமாய் இருப்பதினாலே வெளிப்படையான ஒரு அடையாளம் அங்கே இருந்தது. ஆனால் எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, திருச்சபைக்கு கூட இந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை. திருச்சபையிலே ஆண்டுடைய பிரசன்னத்தை உலகம் காண முடியாததாக இருக்கிறது. எபேசியர் 1:3 சொல்லும் பொழுது, அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யூத ஜனங்களாகி அவர்கள் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு மேசியாவாக வரும் காலத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். இப்பொழுது நாம் பின்னான காலங்களை திரும்பி பார்த்து நிகழ்ந்து முடிந்த ஒரு சம்பவத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். நாம் விசுவாசத்திலே நடப்பதற்காக ஆண்டுடைய பிரசன்னம் இருப்பதை நம்முடைய கண்கள் காண வேண்டும் என்று அவசியமில்லை. அவர்களுக்கு அந்த மகிமை தேவையானதாய் இருந்தது. ஏனென்றால் மீட்பானது சரித்திரத்திலே இவ்வளவு தூரம் செயல்பட்டிருக்கிற விதமாய் அந்நாளிலே இல்லை. அருமையான சகோதரனை சகோதரியே, தன்னுடைய ஜனங்களை மிக பத்திரமாக வனாந்தரத்தின் வழியாக கொண்டு வருவதற்கான எல்லா சின்ன சின்ன காரியங்களையும் கர்த்தர் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி ஒழுங்குபடுத்தி வைத்திருந்தார். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலேயும் ஆண்டவர் நம்மை பாவத்திலிருந்து மீட்டு எடுக்கும் பொழுது நித்தியம் வரை நம்மை கொண்டு செல்வதற்காக எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையிலே திட்டம் பண்ணியிருக்கிறார். இதை குறித்து அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். கேளுங்கள். பிலிப்பியர் 1:5 உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்த முடிய நடத்தி வருவார் என்று நம்பி என்று சொல்கிறார். ஆம், ரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ளே அழைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் அவர் வைத்திருக்கிற திட்டத்தை காலா காலங்களிலே தொடர்ந்து நிறைவேற்றுகிற கர்த்தராய் இருக்கிறார். அவர் நித்தியத்திலே நம்மை கொண்டு போய் சேர்ப்பார். நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, வனாந்தரத்திலே இஸ்ரவேலர்கள் பிரயாணப்பட்டதற்கும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் மிகுந்த தொடர்பு உண்டு. அவர்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்டாலும் அவர்கள் போக வேண்டிய தூரம் வெகு தூரமாயிருந்தது. அத்தனை ஆண்டு காலமும் கர்த்தர் அவர்களோடு இருந்து வாக்குத்தத்த பூமியிலே கொண்டு போய் சேர்த்தார். அதே போல நாமும் பாவ மன்னிப்பையும் ரட்சிப்பையும் மீட்பையும் பெற்றிருந்தாலும் நித்தியத்தை அடையும் முன்னதாக இந்த உலகத்தில் எத்தனையோ ஆண்டுகளை நாம் கடந்து செல்ல வேண்டியதாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நம்பி அவருக்கு கீழ்ப்படிந்து செல்லும் பொழுது நம்முடைய பிரயாணம் சுகமான சந்தோஷமான பிரயாணமாயிருக்கும். நாம் அவரை மறுத்து நம்முடைய சொந்த விருப்பம் போல வாழும் பொழுது அவருடைய சிட்சைகளை நாம் சந்திக்க வேண்டியதிருக்கும். ஆனாலும் நம்மை அவர் தன்னுடைய பிள்ளைகள் இல்லை என்று உதறி தள்ளுகிறவர் அல்ல. நேயர்களே, இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்ட சத்தியங்கள் என்ன? தேவன் நம்மை பாவத்திலிருந்து மீட்டெடுக்கும் போது நித்தியம் வரை நம்மை கொண்டு செல்வதற்காக எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையிலே திட்டம் பண்ணியிருக்கிறார்.
வனாந்திரத்திலே இஸ்ரவேலர்கள் பிரயாணப்பட்டதற்கும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் மிகுந்த தொடர்புண்டு. இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நம்பி அவருக்கு கீழ்ப்படிந்து செல்லும்பொழுது அது சுகமான சந்தோஷமான பிரயாணமாக இருக்கும். நாம் அவரை மறுத்து நம்முடைய சொந்த விருப்பம் போல் வாழும்போது அவருடைய சிற்றைகளை நாம் சந்திக்க வேண்டியது இருக்கும். ஆனாலும் தேவன் நம்மை அவருடைய பிள்ளைகள் அல்ல என்று உதறி தள்ளுகிறவர் அல்ல. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் நாம் சந்திப்போம்.